பாமகவுடைய அதிகார மையம் ராமதாஸ், அன்புமணி. இல்ல நானும் ஒரு அதிகார மையம். யாரு அத உரிமை கோர்றாங்க? சுசீலா அம்மா. நானும் சில மாவட்ட செயலாளர்கள் போடுவேன். நானும் சில கூட்டணி பேரம் பேசுவேன். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், அப்படி பண்ணலாமா? யாரு வேணாலும் ஒரு நம்மளோட கட்சினா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா கட்சிக்குள்ள இறங்கி? இல்லம்மா, நீங்க சுசீலா அம்மா ராமதாஸ் மூலம் தான் பண்றாங்க. அன்புமணி நேரடியா பண்றாரு. அன்புமணி முதல்ல ராமதாஸ் வழியா பண்ணாரு. சுசீலா அம்மாவும் ராமதாஸ் வழியா பண்ணாங்க. இப்போ ராமதாஸ தாண்டி அன்புமணி ஒரு அதிகார மையமா உருவாயிட்டார். இந்த பக்கம் சுசீலா அம்மா ஒரு அதிகார மையம். பாமகவில் 2 அதிகார மையம். ஐயாவும் சுசீலா அம்மாவும் ஒரு அதிகார மையம். அன்புமணியும் சரஸ்வதி அம்மாவும் ஒரு அதிகார மையம். அம்மாவும் பிள்ளையும் ஒரு பக்கம், சுசீலா அம்மாவும் ஐயாவும் ஒரு பக்கம் அப்படிங்கிறீங்க. ஓகே. இப்படி வந்துருச்சு. இப்படி வந்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் இருந்து முன்னாள் இன்னாள் எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் இன்னாள் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, இவர்கள் பூரா எந்த பக்கம் போறது? தைலாவரத்து பக்கம் போறதா, பனையூர் பக்கம் போறதா? தொண்டை திக்குமுக்காடி இப்போ எந்த வழியை தேர்ந்தெடுப்பது? பனையூர்